போராட்டங்கள் தொடரப்படும். ஏமாற்றம் அல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதைப் போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை இருக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. ஒவ்வொருவர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு போய் முடிச்சானதே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க. பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும். நான் சொல்லாமல் இருக்க வரையும் நல்லது. இப்போது செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கு. நான் போற வாரத்தான் பார்த்தேன். பேச்சு கொண்டிருக்கிறார் என்று செய்திகள் எனக்கு வந்திருக்கிறது. இப்போதுதான் உள்ளே நுழைகிற போதுதான் அதை பார்த்தேன். நல்லது நடக்கட்டும். மதிப்பு அதிகமா இருக்கும், அரசியலுக்கு விஜய்க்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருவரும் இதைத்தான் சொன்னார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கழகத்தை துவங்கிய போது இதையே சொன்னார்கள். 100 நாட்கள் கூட அவருடைய படத்தை போல ஓடாது இந்த கட்சி என்றாலும் சொன்னார்கள். அவர் உயிருள்ளவரை அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். அமெரிக்காவிலே சிகிச்சை பெறுகிற போது கூட தமிழ்நாட்டு மக்கள் அவரை விரும்பி முதலமைச்சராக அரியணையில் அமர்த்தினார்கள். அதுதான் வரலாறு. அதிமுக அண்ணாவை மறந்துருச்சு விஜய் இல்ல, உண்மையிலே 2 கட்சியும் மறந்துட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுது இல்லையா? நீங்க எல்லாம் படத்தை பாக்குறீங்களா இல்லையா? அம்மாவை மறந்தார்கள், தலைவரை மறந்தார்கள், அண்ணாவை மறந்தார்கள். அதுக்கு தான் நான் வெளியே வந்தேன். ஒருத்தர் படம் போடாது, தங்க படம் சிங்கிளா போட்டு நடத்தினாங்க. வேடிக்கையில நீங்க பாத்தீங்களா இல்லையா? எல்லோரையும் மறைத்து விட்டு ஒருவரை உருவாக்குவது என்பது இயலாத காரியம். யாரால் நாம் வளர்க்கப்பட்டோம் என்பது மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு பாக்கெட்ல படம் இருந்துட்டு இருக்கு, பாத்தீங்களா இல்லையா? இவங்க மாதிரி எல்லாம் ஒரு இயக்கத்திற்கு போன உடனேயே அந்த இயக்கத்தில் எனக்கு ஜனநாயகம் இருக்கிறது.